இல்ல இப்போ நம்ம ஓட்டு போட போறதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் மிஷின், அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. இந்த மொபைல்ல ஹேக் பண்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த மிஷினையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த மிஷினுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு சிப் யூஸ் பண்ணுவோம். இந்த சிப்பை பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் பூத்துதா? 27 தோ அந்த பூத்துமா? கரெக்ட். டேய் எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன? இல்ல இப்போ நம்ம ஓட்டு போட போறதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் மிஷின், அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஏமா எத்தனை வருஷமா ஓட்டு போடுற, இப்போ வந்து சந்தேகமா? டேய் நான் ஓட்டு போடும்போதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர்ல வந்துட்டு எல்லா கட்சி பேரும் இருக்கும். நாங்க அதுல ஒரு ஸ்டாம்ப் கொடுப்பாங்க, அதுல நாங்க முத்திரையை போட்டுட்டு அதை மடிச்சு உண்டியில போடுற மாதிரி போட்டுட்டு வந்துருவோம். இப்போ என்னடா மைய தடவிட்டு அந்த மிஷின்ல போய் என்ன இப்படி வைக்க சொல்றாங்க, கேன் சத்தம் வருது, வந்ததும் முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது வந்து சிட்டு சிட்டு கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, இது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, அங்க ஃப்ரீயா இருக்கு, நம்ம ஓட்டு போட்டு வந்து பேசுவோமா? அதுதான் ஃப்ரீயா இருக்கே, நம்ம அப்புறமா கூட ஓட்டு போட்டுக்கலாமே, இப்ப பேசலாமே. இப்போ என்ன, இங்கேயே சயின்ஸ் பேசணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி வா சயின்ஸ் பேசலாம். இப்போ இந்த ஓட்டு போடுற மிஷின் இருக்குல்ல, அதை நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம், சுருக்கமா EVM அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை பாத்தீங்கன்னா நம்ம மாநில தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் யூஸ் பண்றோமா. இப்போ இதை முதல் முறையா கேரளா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு 1982ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓட்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குமா. அதுல ஒண்ணு நம்ம வந்து பேலட் யூனிட்னு சொல்லுவோம், ஒண்ணு நம்ம கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது என்னன்னு ஒவ்வொன்றா நான் சொல்றேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த பேலட் யூனிட்னா என்னன்னு பாத்துருவோம். சரி, இப்போ நீ ஓட்டு போடும்போது உங்க கட்சிக்காரங்களோட பேர்லாம் அங்க இருக்கும், அவங்க எந்த கட்சிக்கு சார்ந்தவங்க, அவங்களோட கட்சி சின்னம்லாம் இருக்கும், பாத்திருக்கியா? ஆமா. அங்க ஒரு சீரியல் நம்பரோட சேர்த்து இந்த 1ஆம் நம்பரு, இந்த பர்சனு, அவங்களோட இந்த கட்சி சின்னம் என்ன அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு பட்டனும் இருக்கும். நீ யாருக்கு ஓட்டு போடணுமோ அந்த போய் பட்டன் நம்ம கிட்ட வந்துருவேன், கரெக்டா? சோ இந்த டப்பாவை தான் நம்ம பேலட் யூனிட்னு சொல்றோம். இப்போ நம்ம ஓட்டு போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு போடுற பகுதியை வந்து கவர் பண்ணி ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. அது காரணம் நீ யாருக்கு ஓட்டு போடுறன்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, ஒருவேளை யாராவது பார்த்தாங்கன்னா நீ பயந்து வேற யாருக்கா மாத்தி போட்டுருவன்ற காரணத்துக்காக அப்படி தனியா வச்சிருப்பாங்க. இதுதான் எனக்கு அப்பவே தெரியுமேடா. இப்போ நான் ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து இது பக்கத்திலேயே இருந்தாலுமே அதுக்கு இதுக்கு ஒரு வயர் கனெக்ஷன் இருக்கும். அது நம்ம எலெக்ஷனோட பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும். அதனால அவங்க அந்த மிஷினை தனியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த பேலட் யூனிட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு மிஷின் இருக்கும், அதை VVPAT மிஷின் சொல்லுவோம். அது என்ன VVPAT? VVPATனா ஒன்றும் இல்லைம்மா, வோட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேப்பர் ரிசிப்ட் மாதிரி வரும், நீ யாருக்கு ஓட்டு போட்டன்ற சின்னம் அங்கே உனக்கு தெரியும், கரெக்டா? ஆமா. ஸோ அதுதான் இந்த மிஷின் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீ கரெக்டான பர்சன் தான் போட்டிருக்கியா, அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிதான் நீ செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த பேப்பருமே பார்த்தீங்கன்னா அந்த டப்பால வந்து கீழே விழுந்துருது, அதை அப்படியே சீல் பண்ணியிருப்பாங்க, யாரும் அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது. இப்போ நான் கண்ட்ரோல் யூனிட்னு சொன்னேன்ல, அந்த கண்ட்ரோல் யூனிட் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம எலெக்ஷனோட பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும். இப்போ உனக்கு மை வச்சுட்டு நீங்க போய் ஓட்டு போடலாம்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா பேலட் நம்பரை ஓகே பண்ணுவாரு. அப்படி பண்றப்பதான் உன்னால போய் ஓட்டு போட முடியும், ஏன்னா அப்பதான் அந்த பேலட் மிஷின் வந்து ரெடி ஆகும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நீ ஒரு ஓட்டு தான் போட முடியும், பல ஓட்டு ஒரே டைம்ல யாரும் போட முடியாது. இப்போ நீ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு ரிசிப்ட் வந்துடும். ரிசிப்ட் அதுக்கப்புறம் ஒரு 7 செகண்ட் தான் டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் அந்த லைட் ஆஃப் ஆயிட்டு அது கீழே விழுந்துரும். ஓகே ஓகே. அதே மாதிரி நீ ஓட்டு போட்டுன்றதுக்காக ஒரு பீப் சவுண்ட் வரும், ஒரு பஸர் சவுண்ட் மாதிரி. அந்த சவுண்ட் தான் நீ ஓட்டு கரெக்டா போட்டு எல்லாருக்குமே ஒரு அலர்ட் கொடுப்போம். இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட்ல பாத்தீங்கன்னா நீ எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அது யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு அங்க ஒரு பட்டன் வச்சு அவங்களால செக் பண்ண முடியுமா. ஓகே ஓகே. ஆனா இங்க இருக்கிற வேல்யூவும் அந்த ரிசிப்ட்ல இருக்கிற வேல்யூ ஒன்னா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். பொதுவா நம்ம இந்த எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஒரு 50 பேரை வச்சு இந்த மிஷின் கரெக்டா வேலை செய்தான்னு செக் பண்ணிடுவாங்க. இப்போ டம்மியா வந்து ஒரு 5 பேர் 10 பேரோட பேர்லாம் வச்சுட்டு நீங்க இத்தனை பேருக்கு வந்து ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதா, இத்தனை பேப்பர் கரெக்டா ரிசிப்ட் இங்க வருதான்ட்டு செக் பண்ணி பாத்துருவாங்க. இதேதான் எலெக்ஷன் அப்பயும் நடக்குது. ஒருவேளை நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ப்ராப்பரா ஓட்டிங் நடக்கல அப்படின்னு டவுட் இருந்தா நம்ம எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் பேசினாலோ இல்ல கோர்ட்ல போய் பேசினாலோ இதை மறுபடியும் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க, ரெண்டும் டேலி அதான் செக் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஸ்லிப் தனியா விழுந்துரும் சொன்னல, அதையும் கவுண்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த மிஷின்ல வர வேல்யூஸையும் கவுண்ட் பண்ணுவாங்க, அப்படிதானே? இப்போ இது எலெக்ஷன் கமிஷன் இது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் ஒரு பூத்தோட வேல்யூ வந்து கண்டிப்பா சிட்டு தனியாகவும் கவுண்ட் பண்ணணும், இந்த மிஷின்ல இருக்கிற வேல்யூ கரெக்டா செக் பண்ணணும், ரெண்டுமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மேண்டேட்டரி ரூலும் வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இதன் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து கள்ள ஓட்டு யாராவது போடுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும், கரெக்டான வேல்யூன ஓட்டு தான் வந்திருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த மொபைல்ல ஹேக் பண்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த மிஷினையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா
இது என்ன நான் சொல்கிறேம்மா, இப்போ இந்த மிஷினுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு சிப் யூஸ் பண்ணுவோம். இந்த சிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதை மறுபடியும் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த கோடை யாருனாலும் ரீரைட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ், அதாவது இது எதையும் டிபெண்ட் பண்ணாமல் தன்னைத்தானே அது வேலை செய்ய முடியும். இப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட்லாம் சொன்னோம்ல, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தனியாக வேலை செய்யும். இதுக்கு வேற எந்த இதுவுமே தேவைப்படாது. வேற எங்க இருந்துமே சிக்னல் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா தேவையில்லை. இதுக்கு பவர் சப்ளை இருந்து இது தனியாக எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணி வேலை செய்யலாம். ஏன் நம்மளுக்கு கரண்ட் கூட தேவைப்படாது, பேட்டரி வச்சு இது ஓடும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த யூனிட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சொன்ன இந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்லாம், இதை வந்து நீங்க கனெக்டும் பண்ண முடியாது. அதாவது நீங்க நெட்டுக்கு இப்போ நம்ம மொபைல்லாம் வைஃபை கனெக்ட் பண்றோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்றோம், யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி இந்த மிஷினை வந்து எதுக்குமே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ வெளியே இருந்து யாருமே இதை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சூப்பர்டா. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் டெக்னாலஜி சைடாக இருந்தாலுமே இதை சுற்றி எப்பயுமே கண்காணிக்க ஆளுங்க இருக்கிறதுனால அந்த மிஷின் கிட்ட யாரும் நெருங்க முடியாதுன்றனால இது பாதுகாப்பாகவே இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த மிஷின் எல்லாமே சேஃப் தான்மா. பாருடா, உன்கிட்ட பேசிட்டு லைன் பேசா போச்சு, சீக்கிரம் வாடா. ஐயோ நம்ம இந்த ஓட்டு போடுற மிஷினை பத்தி எனக்கு தெளிவா சொல்லிட்டேன். இந்த மை இருக்குல்ல, அழிச்சா சீக்கிரம் போவே போகாது. இதுக்கு பின்னால சயின்ஸ் இருக்குமோ? கண்டிப்பா இருக்குமா. அப்ப அந்த சயின்ஸ் பத்தியும் பேசலாமா? பேசிடலாம். எலெக்ஷன்ல யூஸ் பண்ற இங்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்க. எங்களோட லேட்டஸ்ட் வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணுங்க. மறக்காம சயின்ஸ் பேசுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை அமுக்கிடுங்க.